நான் இப்போ ஒரு கவிஞனா, போயட்டா, அது சாதாரண போயட்டா இல்ல, இயற்பியல் கவிஞனா, பிசிக்ஸ் போயட்டா, நான் இயற்கையோட டிராவல் பண்ண போறேன். அப்போ நான் பார்த்த காட்சிகள் எனக்கு ஒரு லெசன் நினைவுபடுத்துச்சு. எந்த லெசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளஸ் 2ல இருக்கிற வேவ் ஆப்டிக்ஸ், அலை ஒளியியல். அதுல வர ஒளியின் பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் எனக்கு நினைவுபடுத்துச்சு. நான் போயிட்டே இருக்கும் போது ஒரு ரிவர் வளைந்து நெளிந்து போறது, பாம்பு மாதிரி. எனக்கு அதை பார்த்த உடனே ஞாபகம் வந்தது தெரியுமா? ஓ, இந்த நீரோட்டத்தை நான் ஒளிக்கதிரின் ஓட்டமா, அதாவது ஒளி அலைகள் போகும் அந்த ப்ராபகேஷன் பரவுது இல்லையா ஒளி, அது மாதிரி நீர் பரவி போகுது, அதாவது வளைந்து நெளிந்து போகும்போது அது எனக்கு நினைவுபடுத்துற ஒரு விஷயம். லைட் ரேஸ் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர், அதாவது ஒளிக்கதிர்கள் என்பது என்ன உருவத்தால் செய்யப்பட்டது, அது குறுக்கலைகளால் ஆனது அப்படிங்கிற ஞாபகப்படுத்துது. சரி, நான் என்ன பண்றேன், இவ்வளவு அழகான நீர் அப்படின்னு எட்டி பாக்குறேன், என் முகம் தெரியுது. ஆஹா, இது என்னது? ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட், அதாவது ஒளியின் எதிரொலித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால இது ஏற்படுது அப்படி யோசிச்சு பார்த்தேன். ஓ, என்னுடைய முகம் அங்க தெரியுது, எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரி, கண்ணாடியில மட்டும்தானே இது ரிஃப்ளெக்ட் ஆகும், ஆனா இது ஒரு நீராச்சு, ஒரு டிரான்ஸ்பரண்ட் போர்ஷன் ஆச்சு அப்படின்னு பார்த்தா இல்லையே. அந்த ரிவருக்கு கீழே என்ன இருக்கு? நிலம் இருக்கு. அந்த நிலம்ங்கிறது எப்படி கண்ணாடியில அந்த சில்வர் கோட்டிங், மெர்குரி கோட்டிங் ஒரு தடை பொருளா இருந்து லைட் ரேஸை திரும்பி அனுப்பும் போது, ரிஃப்ளெக்ட் பண்ணும் போது, எதிரொலிக்கும் போது நம்ம உருவம் தெரியும், அது மாதிரி அது ரியாக்ட் பண்ணுது. அப்போ ஒளிக்கதிரானது ஒரு தூரம் வரைக்கும் தண்ணிக்குள்ள போயிட்டு திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகுது, வருது. அப்ப நம்ம முகம் நமக்கு தெரியுது. அந்த இடத்துல அந்த நீரானது எனக்கு ஒரு கண்ணாடி மாதிரி தெரியுது. சரி, அப்படியே என்ன பண்ண, தண்ணியில இறங்கலாம்னு சொல்லிட்டு இறங்கினேன். இறங்கினா என் காலை பாக்குறேன், தண்ணிக்குள்ள இருக்க கால் கொஞ்சம் வளைஞ்சி போற மாதிரி இருக்கு. சரி, கையை விட்டு பார்த்தேன், என் கை தண்ணிக்கு மேல வேற திசையிலையும் தண்ணிக்கு கீழே விலகி போய் இருந்துச்சு. பயந்துட்டேன். ஓ, இது எனக்கு எதை ஞாபகப்படுத்துறது? ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட், ஒளி விலகல். ஆமா, ஒளியானது, அந்த ஒளி கதிரானது, லைட் ரேஸ் ஆனது, whenever light ray travel from rarer medium to denser medium, இல்ல denser medium to rarer medium, அதாவது அடர்த்தி குறைந்த ஊடகத்தில் இருந்து அடர்த்தி மிக்க ஊடகத்தில் போகும்போதோ, இல்ல அடர்த்தி மிக்க ஊடகத்தில் இருந்து அடர்த்தி குறைந்த ஊடகத்தில் வெளியே வரும்போதோ லைட் ரேஸ் என்ன ஆகுமா? நேர் பாதையில வராதான். எந்த பாதையில உள்ள போச்சு, எந்த பாதையில வெளியே வருதோ அது நேர் பாதையில வராதான், அது கொஞ்சம் விலகியே வருமா, அதாவது டீவியேட் ஆகி வருமா. சோ அப்போ திசை மாறி வருது இல்லையா, நேரா வராம. அப்ப அது ஒளி விலகல். ஓ, ரீஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். அதனாலதான் என்னுடைய கால் விலகி இருக்கிற மாதிரி தெரியுது. அடடே, இன்னும் போயிட்டே இருக்கு. அது பார்க்க டிரான்ஸ்வர்ஸ் வேவ் மட்டும் இல்ல, சைன் வேவ் ஞாபகப்படுத்துச்சு. சரி, இந்த அலைகள் போறத பார்த்துட்டே போனா ஒரு பாறை அந்த நீரோட்ட பாதையை தடுக்குது. உடனே ஞாபகம் வந்துச்சு, ஓ, பாறைங்கிறது ஒரு அப்டக்கல். அப்ப இந்த வாட்டர் ஃப்ளோங்கிறது லைட் ரேஸ். அந்த லைட் ரேஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தேன். அந்த வாட்டர் ஃப்ளோ என்ன பண்ணுதுன்னா, அந்த பாறையை இடிச்சுட்டு போகாம தடவை கொடுத்துட்டு அப்படியே போகுது. அடவே, எனக்கு இது ஞாபகப்படுத்துற விஷயம் என்ன அப்படின்னா, whenever light rays are obstructed by an obstacle, ஒரு தடை பொருளால் ஒளிக்கதிர் போகும் பாதை தடுக்கப்படும் போது என்ன ஆகுது? லைட் ரேயால உள்ள புகுந்து போக முடியாது, அந்த அப்டக்கல் உள்ள புகுந்து போக முடியாது. ஏன்னா அப்டக்கல் ஒப்பேக், ஒளி புகாத பொருள் இல்லையா. அப்ப என்ன பண்ணுமா, அந்த அப்டக்கலுடைய எட்ஜில, விளிம்புல அப்படியே தடவை கொடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்குமா. அதான் விளிம்பு விளைவு. அடடே, எனக்கு இது டைஃப்ராக்ஷன் எஃபெக்ட் ஞாபகப்படுத்துது. இதுவும் லைட்டோடைய ஒரு ப்ராப்பர்ட்டி தானே. சரி, அப்படியே போனா அங்க ஒரு தடுப்பு சுவர் வச்சிருந்தாங்க அந்த நீரோட்டம் போற பாதையில. அந்த தடுப்பு சுவர்ல ரெண்டு குறுகலான ஸ்லிட், ரெண்டு ஸ்லிட்ஸ் பக்கத்துல. இங்க ஸ்லிட்டுங்கிறது என்னது? பிளவுகள். அப்போ ரெண்டு பிளவுகள் இருக்கு, குறுகலான சிறிய மெல்லிய பிளவுகள் இருக்கு. அப்ப அந்த பிளவுகள் வழியா அந்த தண்ணியானது உள்ள போகுது. அந்த பிளவுகளுக்கு அந்த பக்கமா
அதாவது இந்த தடுப்புக்கு அந்த பக்கம் பார்த்தேன். அந்த தண்ணி 2 பிளவுக்கு இருந்து வெளியே வரும்போது அது அழகா பிரிஞ்சு அந்த பிரிந்த அந்த நீரோட்டமானது மறுபடியும் ஒரு இடத்துல அப்படியே ஜாயின் ஆகுது. அது பாத்தீங்கன்னா எனக்கு மேடு பள்ளம் உருவாகுது. அதாவது ரிப்பல்ஸ் ஃபார்ம் ஆகுது. வேவ் ஃப்ரண்ட் அலைமுகப்பு. அடடே, அது என்ன ஷேப்ல இருக்கு? உருளை வடிவில் இருக்கு. அப்போ ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் ஞாபகம் இருந்துச்சு. அதாவது இங்க எனக்கு ஒரு ஏற்பட்ட ஒரு ஞாபகம் என்னன்னா, இங்க குறுக்கீட்டு விளைவு பத்தி ஞாபகம் வந்துச்சு. அதாவது இன்டர்ஃபியரன்ஸ் பேட்டர்ன். இன்டர்ஃபியரன்ஸ் எப்படி ஏற்படும்? அதாவது இந்த 2 ஸ்லிட்னு சொன்னோம் இல்லையா, இந்த 2 குறுகிய பாதை, அந்த குறுகிய 2 பாதைகள், அதாவது பிளவுகளானது கொஹிரன்ட் சோர்சஸ் ஆக்ட் ஆகுது. கொஹிரன்ட் சோர்சஸ்னா ஓரியல் மூலங்கள் அப்படின்வாங்க. சோ அந்த ஓரியல் மூலங்கள் வழியா லைட் ரேஸ் உள்ள போயிட்டு வெளியே வரும்போது அது 2ஆ பிரியுது. அந்த 2ம் பிரிஞ்ச அந்த வேவ்ஸ் ஆனது, லைட் வேவ்ஸ் ஆனது ஒன்னோட இன்டர்ஃபியர் ஆகும்போது அப்போ உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் உருவாகுது. பிரைட் பேண்ட்ஸ், டார்க் பேண்ட்ஸ். பிரைட் பேண்ட்ஸ்ங்கிறது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ், டார்க் பேண்ட்ஸ்ங்கிறது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ். அதாவது இதே நீங்க வெளிச்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நிறமுள்ள பட்டையும் இருளான பட்டையும் கிடைக்கும். அதான் டார்க் பேண்ட், பிரைட் பேண்ட். எதனால? இந்த குறுக்கீட்டு விளைவுனால. அப்போ அங்க அந்த ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட் கிடைச்சது இல்லையா எனக்கு, அதாவது உருளை வடிவிலான அந்த அடைமுகப்புகள் கிடைச்சது இல்லையா. அப்போ அதுக்கு அது ஞாபகப்படுத்துச்சு குறுக்கீட்டு விளைவு பத்தி. அடடே, இன்னும் அப்படியே பார்த்துட்டே போனா யோசிச்சேன், சரி நம்ம இங்க ஒரே விஷயத்தை மிஸ் பண்றோமே, போலரைசேஷன்ங்கிற தலைவிளைவு. அது எங்கேயாவது பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அந்த ஆறு போற தண்ணியில அந்த பாதையில 2 மரங்கள் இருக்கு பக்கத்துல. அந்த 2 மரங்களுக்கும் சிறு துவாரங்கள் இருக்கு. இந்த மரத்துக்கு ஒரு துவாரம், நீண்ட அதாவது குறுகிய துவாரம் இருக்கு. அந்த மரத்துக்கும் குறுகிய துவாரம் இருக்கு. 2 துவாரங்களும் ஒரு ஸ்லிட், 2 ஸ்லிட் மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன். இந்த 2 ஸ்லிட்டுமே ஒன்னொன்னு பேரலா, அதாவது இணையா இருக்கு. அதே நேரத்துல இந்த 2 ஸ்லிட்டுமே செங்குத்தா இருக்கு. அப்போ உள்ள அந்த நீரோட்டமா உள்ள போயிட்டு வெளியே வரும்போது அடுத்த மரத்துல உள்ள ஸ்லிட் வழியா உள்ள போயிட்டு வெளியே வரும்போது அது கரெக்டா அதே தளத்துல வரத பார்த்தேன். ஓ, இதான் தலைவிளைவோ. அதாவது லைட் ரேஸ் ஆனது அன்போலரைஸ்டா இருக்கும். அன்போலரைஸ்ட்னா ஒவ்வொரு அந்த லைட் ரேஸும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல அது வைப்ரேட் ஆகுமா. அந்த லைட் வேவ்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு திசையில அது வைப்ரேட் ஆகுமா. அதாவது இப்படியும் வைப்ரேட் ஆகுமா, இல்ல இப்படியும் வைப்ரேட் ஆகுமா, இல்ல சாய்வா வைப்ரேட் ஆகுமா. அப்போ ஒவ்வொரு இதுல வைப்ரேட் ஆகும்போது அதுக்கு பேரு ஒவ்வொரு பிளேன்ல அது வைப்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்படி வைப்ரேட் ஆச்சுன்னா வெர்டிகலா, இப்படி வைப்ரேட் ஆச்சுன்னா அது ஹரிசாண்டலா, இப்படி ஸ்லாண்டிங்கா வைப்ரேட் ஆச்சுன்னா அது இன்க்ளைன்டா வைப்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப எனக்கு ஞாபகம் விஷயம், அதாவது 2 ஸ்லிட் இருக்கு, 2மே பேரலா, 2மே வெர்டிகலா இருக்கு. ஆனா பேரலா இருக்குன்னும் போது லைட் ரேஸ், அதாவது அன்போலரைஸ்டா இருக்கிற, அதாவது லைட் ரேஸ் ஹேவ் வைப்ரேஷன்ஸ் இன் டிஃபரெண்ட் டைரக்ஷன்ஸ். எந்த ஒரு லைட் சோர்ஸ்ல வர ஒளி அலைகளாகட்டும் அது அன்போலரைஸ்டா தான் இருக்கும். அன்போலரைஸ்ட்னா அதுல இருந்து வர அலைகளானது ஒவ்வொரு திசையிலையும் அது அதிர்வுறும், வைப்ரேட் ஆகும். சோ அப்படி வர அந்த அன்போலரைஸ்ட் லைட் 2 ஸ்லிட் வழியா, அது 2 ஸ்லிட்டும் பேரலா இருக்கு, அதே நேரத்துல வெர்டிகலா இருக்கு இல்லையா. சோ இந்த 2 பேரலல் ஸ்லிட் வழியா வெளியே வரும்போது ஒரே ஒரு இந்த பேரலுக்கு, அதாவது இந்த ஸ்லிட்டுக்கு பேரலா இருக்கிற வைப்ரேஷன் மட்டும்தான் வெளியே வருது. அப்போ இத ஒரு பிளேன் மாதிரி எடுத்துக்கிட்டா, ஒரு தளமா எடுத்துக்கிட்டா, அந்த தளத்துல இந்த வைப்ரேஷன் வருது இல்லையா, அதான் பிளேன் போலரைஸ்ட் லைட்டு. சோ தள விளை உருவாக்கப்பட்ட ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் எனக்கு அந்த 2 மரங்களும் ஞாபகப்படுத்துது. சரி, அப்படியே போனேன். அடுத்தது ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல ஒரு ஸ்லிட் இருக்கு. ஆனா அந்த ஸ்லிட் செங்குத்தலான, அதாவது கிடைமட்டத்துல இருக்கு, ஹரிசாண்டலா இருக்கு. அப்ப இந்த 2 மரத்துல இருந்து வந்த அந்த பிளேன் போலரைஸ்ட் வாட்டர் வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகுது, தடைப்படுது. ஆமா, என்ன பண்ணுங்க, இங்க நேரோ ஸ்லிட்னு சொன்னேன், ஆனா வெர்டிகலா இருக்கு. இன்னொரு கார்ட்போர்ட்ல ஹரிசாண்டலா ஒரு ஸ்லிட் வரைஞ்சுக்குங்க. அப்ப இங்க இருந்து வர லைட் வேவ் இங்க போக முடியாம தடைப்படும். ஏன்னா இந்த இப்படி வர லைட் வேவ்ஸ்க்கு ஸ்லிட் இப்படி இருக்கணும் தவிர இப்படி இருக்க கூடாதுல்ல. அதுதான் ஞாபகப்படுத்துச்சு. ஆஹா,
மொத்த வேவ் ஆப்டிக்ஸ் என்னால பார்க்க முடிஞ்சது. ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நினைக்கிறேன் இயற்கையில மறைஞ்சிருக்கிற விஷயங்களை வெளிப்படுத்துறத இயற்பியல் சொல்லுவாங்க. ஸோ அதை நான் உணர்ந்தேன். இன்னும் எவ்வளவு விஷயம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் டிராவல் பண்ணணும். as a physics poet. நன்றி.